அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கேது பெயர்ச்சியால் பெரும் ஆபத்தில் சிக்கப் போகும் ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கேது பயிற்சி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே ஜோதிடத்தில் பார்க்கப்படுகிறது. கேது பகவான் பயிற்சி குறிப்பிட்ட ராசிகளுக்கு பிரச்சனைகளை விளைவிக்கும் என சொல்லப்படுகிறது. அது எந்தெந்த ராசியில் என தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நீங்கள் ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களின் மாற்றமும் அனைத்து ராசியினருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் சனிக்கு அடுத்தபடியாக அச்சத்தை ஏற்படுத்தும் கேதுவின் பயிற்சி சில ராசிகளுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக அந்த வகையில் முக்கியமாக ஏப்ரல் 22 கேது பயிற்சி நடைபெற உள்ளது. அவர் தனது சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்திற்கு பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சி சில ராசிகளுக்கு அசுப பலன்களை கொடுக்க வல்லது. இதனால் எந்தெந்த ராசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என பார்க்க வேண்டும். முதலாவதாக மேசம் ராசி நண்பர்கள். கேது பகவான் மக நட்சத்திரத்திற்கு பயிற்சி அடையும் பொழுது மேச ராசிகளுக்கு எதிர்மறையான ஆற்றல்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். ஏப்ரல் 22 தொடங்கி மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக அன்றிலிருந்து அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. மனக்குழப்பங்கள், அதாவது மனதில் ஏதேனும் அது நடந்து விடுமா, இது நடந்து விடுமா, இவர் நம்மை ஏமாற்றி விடுவாரா, இவருடன் செய்யலாமா வேலை, எது வேண்டுமானாலும் உங்களுக்கு இந்த மனக்குழப்பம் உங்களை வறுத்தெடுக்கும். கேதுவின் அசுப தாக்கத்தால் எடுக்கும் காரியங்களில் தாமதங்கள் ஏற்படக்கூடும். குழந்தைகள் குறித்த கவலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. குடும்ப உறவில் பிரச்சனைகள் ஏற்படலாம். முதலீடுகளில் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் இழப்புக்கள் நேரிடலாம். ஜாமீன் கையெழுத்து, திருமணம் போய் நீங்கள் நடத்தி வைக்கிறேன் என்று இந்த பெண்ணை இந்த பையனுக்கு திருமணம் செய்து வைங்க என கூறுவது, இது எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை வழிவகுக்கும். சற்று அமைதியுடன் இருந்தால் உங்களுக்கே வெற்றி கிடைக்கும். மேச ராசியை பொறுத்தவரை எதிலும் சுறுசுறுப்பாக உள்ளே சென்று மாட்டிக்கொள்வீர்கள். ஆதலால் அமைதியுடன் இருக்க வேண்டும். எந்த செயலை நான் உடனடியாக முடித்து கொடுக்கிறேன், இந்த மாதிரியான வாக்குகள் எவரிடமும் கொடுக்க வேண்டாம். சற்று அமைதியுடன் இருந்தீர்கள் என்றாலேயே உங்களுக்கு போதுமானது. கேதுவின் தாக்கம் உங்களுக்கு மன பயத்தை உண்டாக்கும். அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள். ஏப்ரல் மாதம் நடக்கும் கேதுவின் பயிற்சியானது மிதுன ராசிகளுக்கு குடும்ப உறவுகளுக்கு சிக்கல்களை ஏற்படுத்த வல்லது. சகோதரர் மற்றும் உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கு கண்டிப்பாக மனக்குழப்பங்கள், முன்பு சொன்னது போல மேசராசினருக்கு சொன்னது போல மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வேலை இழக்கும் அபாயமும் உள்ளது. பணியிடத்தில் தேவையற்ற விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். எதையும் ஒரு செயல் செய்துவிட்டு இதுதான் பெரிது எவரேனும் கூறும் பொழுது அதில் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். பண விஷயங்கள், ஆன்லைன் பரிவர்த்தனைகள், பணம் கொடுக்கல் வாங்கல் கவனத்துடனே இருக்க வேண்டும். கடன் வாங்குவதையோ கடன் கொடுப்பதையோ தவிர்த்து விட வேண்டும். ஜாமீன் கையெழுத்து, பெரிய பணத்தை எந்த ஒரு ப்ரூஃப் எதுவும் இல்லாமல் அவருக்கு நம்பிக்கை என்ற பெயரில் கொடுத்து நீங்கள் வைத்து கொள்ளுங்கள், பணத்தை இருக்கும்போது தர வேண்டும் என கூறுவது, வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை எந்த ஒரு கையெழுத்தும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் பிறருக்கு பணத்தை கொடுத்து விட்டு அவர் சொந்த தகப்பனாக இருந்தாலுமே எந்த ஒரு இதுவும், அதாவது ஆவணமும் இல்லாமல் எவரிடம் பணம் கொடுத்தீர்கள் என்றால் அவ்வளவுதான், அந்த பணம் அவ்வளவும் வந்து சேராது. உடனடியாக அவர் நம்மை ஏமாற்ற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மிதுனராசியை பொறுத்தவரை சற்று அமைதியுடனும் வங்கிகள் கவனத்துடனும் இருக்க வேண்டும். அதாவது கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் இருக்க வேண்டும். கடன் வாங்குவதையோ கடன் கொடுப்பதையோ தவிர்த்து விடுவது நல்லது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என நினைத்து கொண்டு சற்று அமைதியுடன் இருந்தீர்கள் என்று சொன்னால் அமைதியுடன் இருந்தீர்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள்.
கன்னிராசிகளுக்கு கேதுவின் பயிற்சி எதிர்மறையான ஆற்றல்களை கொடுக்க வல்லது. எதிர்பாராத செலவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அடிக்கடி எதிர்பாராத பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள், சங்கடங்கள் ஏற்படும். சக வேலையாட்களுடன் கருத்து வேறுபாடு அதிகரிக்கலாம். பணம் சார்ந்த சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆடம்பரமான அல்லது விலை உயர்ந்த பொருட்கள் மீது கவனத்துடன் இருக்க வேண்டும். அது காணாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏதேனும் உங்களுக்கு நிதி சம்பந்தமோ பணம் சம்பந்தமோ ஏதேனும் சற்று வேறு நபர்களை வீட்டிற்கு அழைத்து வருவது, இவர்தானே என சொல்லிவிட்டு பீரோவை அவர் முன்னே போய் திறப்பது, இது எல்லாமே உங்களுக்கு சற்று ஆபத்தை விளைவிக்கக்கூடும். ஆகமையால் அமைதியுடன் இருக்க வேண்டும், எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நிதி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. நிதி ஏதேனும் ஒரு செயலில் செய்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். புதிதாக தொழில் தொடங்குகிறேன், அதை யாரிடமும் எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாமல் உள்ளே இறங்குவது, இது எல்லாம் உங்களுக்கு சற்று ஆபத்தையே விளைவிக்கக்கூடும். அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள், கேதுவின் மக நட்சத்திர பயிற்சி விருச்சக ராசிகளுக்கு அதீத தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். மக நட்சத்திரத்தில் கேது அமர்வதனால் தொழில் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு ஏற்பட வேண்டும். வேலை இழப்பு அல்லது பணியிட மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். பெற்றோர் உடல் நல அதிகரிக்க அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். வேலையில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. நன்மைகளை உங்களுக்கு தரும். முக்கியமாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் உள்ளே சென்று போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். சற்று அமைதியுடன் இருந்தீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்களுக்கு நல்லபடியான வாய்ப்பை கொடுக்கும். அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள், கேதுவின் மக நட்சத்திரத்தில் மீன ராசிக்காரர்கள் மன நிம்மதியை கெடுக்கக்கூடும். தேவையற்ற அலைச்சல்களால் உடல் சோர்வு ஏற்படும். கடன் தொல்லைகள் அதிகரிக்கலாம். நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. தொழில் மற்றும் வேலையை காப்பாற்றிக் கொள்வது நல்லது. கணவன் மனைக்கு இடையே தகராறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தொழில் செய்து வருபவர்கள் பிரச்சனைகளை சந்திக்கலாம். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கலாம். போட்டி பொறாமைகள் அதிகரிப்பதனால் தொழிலில் மந்த நிலை உருவாகலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.